ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, யாரும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் ஓகே. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சினிமா டிக்கெட் சேனல்லேருந்து டாப் பண்ணாத ஒரு சாதனையை யாராவது பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு இந்த உலக புகழ் பெற்ற கின்னஸ் ரெக்கார்ட் அவார்ட் தருவாங்க. இப்படி நிறைய வித்தியாசமான சாதனைகளை பண்ணினவங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா நமக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமா நடிகர்கள், பிரபலங்கள் சிலர் கூட இந்த கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் புக்ல இடம் பிடிச்சிருக்காங்க. அதுல இருந்து டாப் 10 பிரபலங்களையும் அவங்க என்ன சாதனை பண்ணி இந்த புக்ல இடம் பிடிச்சாங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ்பெஷலி தமிழ் ஆர்டிஸ்ட் மட்டும் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது நம்ம எல்லாரோட ஃபேவரட் எஸ்பிபி. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் 6 நேஷனல் அவார்ட்ஸ்னு இந்தியாவில இருக்கிற ஏகதேச அவார்டுகளையும் வாங்கி குவிச்சிருக்கிற எஸ்பிபி கின்னஸ் ரெக்கார்ட் புக்லயும் இடம் பிடிச்சிருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். 1966 முதல் முறையா எஸ்பிபி தெலுங்குல ஸ்ரீ 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 மரியாதை ரமணா அப்படிங்கிற படத்துல தான் முதல் முறையா பாட ஆரம்பிச்சாரு. இப்படி நம்ம தாத்தா காலத்துல பாட ஆரம்பிச்ச எஸ்பிபி கடைசியா அவர் இறந்து போன வரைக்கும் 50,000 பாட்டுக்கு மேல 16 லாங்குவேஜஸ்ல பாடியிருக்காரு. இது வரைக்கும் உலகத்திலேயே எந்த பாடகரும் பண்ணாத இந்த சாதனையை புரிஞ்சதுனாலதான் எஸ்பிபியோட பேரு கின்னஸ் ரெக்கார்ட் புக்ல இடம் பிடிச்சது. அதாவது நாளையில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சா எஸ்பிபி ரெக்கார்டை பீட் பண்ண இன்னும் 110 வருஷம் ஆகும். நம்ம 110 வருஷம் இருக்கவும் மாட்டோம், நம்மளால ஒரு பாட்டை ஒரு நாள்ல ரெக்கார்ட் பண்ணவும் முடியாது. இது மட்டும் இல்லாம கின்னஸ் புக்லயே போடாம இன்னும் 2 ரெக்கார்ட்ஸும் படைச்சிருக்காரு மனுஷன். 1981 பிப்ரவரி 8ஆம் தேதி ஒரே நாள்ல காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் 27 கன்னட சாங்ஸ் பாடி ரெக்கார்ட் பண்ணிருக்காரு எஸ்பிபி. இது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல 19 தமிழ் சாங்ஸ், 16 ஹிந்தி சாங்ஸ் கூட பாடி இருக்காரு. வேற லெவல்யா. வேற லெவல். கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்ச அடுத்த பிரபலம் ஆச்சி மனோரமா. ஏற்கனவே யோசிச்சிருப்பீங்க இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு. ஆமாங்க, அதிக படங்கள்ல நடிச்ச ஒரே நடிகை மனோரமா தான். அதுவும் எப்போனா 1985லயே இவங்க 1000 படங்களுக்கு மேல நடிச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல என்ட்ரி போட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ மலைச்சு பார்த்துட்டு இருக்கிற தளபதி எல்லாம் 50-60 படங்கள் தான் இப்போ நடிச்சிருக்காங்க. மனோரமா அப்பவே 1000 படங்களுக்கு மேல நடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2015 வரைக்கும் 750 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 1750 படங்கள். இது மட்டும் இல்லாம 5000க்கு மேல மேடை நாடகங்கள்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மாலையட்டும் மங்கைன்னு 1958 வந்த இதுதான் மனோரமாவோட முதல் படம். அப்போ அவங்களோட வயசு 12. அங்க ஆரம்பிச்ச பயணம் சின்ன பொண்ணு, ஹீரோயின், காமெடியன், அக்கா, அம்மான்னு போடாத வேஷம் இல்ல. இவங்க அம்மாவா நடிக்காத முன்னணி ஹீரோஸும் இல்ல. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற செலிபிரிட்டி உங்களுக்கு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்கும். நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. இவங்க எதுக்கு கின்னஸ்ல இடம் பிடிச்சாங்கன்னு தெரிஞ்சா அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். ஜெயலலிதா தன்னோட வளர்ப்பு மகனான சுதாகருக்கு காஸ்ட்லியா மேரேஜ் பண்ணதுக்காக தான் கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சாங்க. ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு. கவர்மெண்ட் பேனம் அதெடுத்து வாங்கிட்டா அதிக செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணினது குயின் எலிசபெத். ஆனா குயின் எலிசபெத்தையே பீட் பண்ற மாதிரி 1995 ஜெயலலிதா தன்னோட வளர்ப்பு மகனான சுதாகருக்கு கிட்டத்தட்ட 100 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச சம்பவம் கின்னஸ் புக்லயே இடம் பிடிச்சிருச்சு. ஜெயலலிதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சசிகலாவோட அக்கா பையன் சுதாகரனை 1995 திடீர்னு தத்தெடுத்து தமிழ்நாட்டையே அதிர வச்சாங்க. அந்த அதிர்ச்சியில இருந்து மக்கள் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த சில வாரங்கள்லயே சுதாகரனுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பேத்திக்கும் கல்யாணம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. மேரேஜ்னா அது வரைக்கும் இந்தியாலேயே எங்கேயும் நடந்திருக்காது. அப்படி ஒரு கோலாகலமான மேரேஜ். 70,000 ஸ்கொயர் ஃபீட்ல பந்தல போட்டு ஒரே நேரத்துல 25,000 பேர் சாப்பிடுற மாதிரியான பந்தி. ஜெயலலிதா, சசிகலாவோட ரிலேட்டிவ்ஸ்க்கு காஸ்ட்லியான பட்டு புடவைகள், ஆளையே மறைக்கிற அளவுக்கு தங்க நகைகள், மாப்பிளையோட ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே 27 லட்சம்னு 90கள்லயே இத்தனை செலவு பண்ணதோட கல்யாணத்துக்கு இந்தியா முழுக்க இருந்து பெரிய பெரிய விஐபிஸ் முதற்கொண்டு வர ஒரு கான்சர்ட்டே எக்ஸ்க்ளூசிவா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஜெயலலிதா. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த 100 கோடியுமே மக்கள் பணம், அரசு பணம். இந்த ரெக்கார்டு இன்னைக்கு வரைக்கும் எவனும் பீட் பண்ணல.
கின்னஸ் ரெக்கார்ட் படிச்ச சினிமா பிரபலங்கள்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் பிரேம் நசீர். இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற நிறைய பேருக்கு இவரை தெரியாம இருக்கலாம். மலையாளத்துல பிரபலமான இவர் நிறைய தமிழ் படங்கள்ல கூட நடிச்சிருக்காரு. இவர் எதுக்காக கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்காருன்னா இவர் தான் உலகத்திலேயே அதிக படங்கள்ல லீட் ரோல்ஸ் அதாவது கதாநாயகனா நடிச்சிருக்காரு. 1951ல நடிச்ச மருமகள்ங்கிற முதல் படத்திலேயே கதாநாயகனா அறிமுகமான பிரேம் நசீர் 1989ல இறந்து போன வரைக்கும் 724 படங்கள்ல கதாநாயகனா நடிச்சு மிகப்பெரிய ரெக்கார்டை படைச்சிருக்காரு. ஹலோ, பிரேம் நசீர் ஹியர். 724 ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஹலோ. அதுலயும் 110 படங்கள்ல நடிகை ஷீலாவோட ஜோடியா நடிச்சிருக்காரு. 724 படங்கள் அல்லாம பின்னாடி வயசானதுக்கு அப்புறம் தமிழ்ல சில படங்கள்லயும் துணை நடிகராகவும் இவர் நடிச்சதெல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட 950க்கு மேல தாண்டிடும். 20-30 படங்கள்ல நடிக்கவே தடுமாறிட்டு இருக்க இந்த கால ஹீரோஸோட சூழ்நிலையில 724 படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காருன்னா அவரோட பாப்புலாரிட்டி அப்ப எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 724 படங்கள்ல நடிச்சதுக்காக ஒரு கின்னஸ் ரெக்கார்டு, 110 படங்கள்ல ஒரே ஹீரோயினோட நடிச்சதுக்காக இன்னொரு கின்னஸ்னு மொத்தம் 2 கின்னஸ் வச்சிருக்காரு இவரு. சந்திரமுகில அகிலாண்டேஸ்வரியா வருவாங்களே அவங்கதான் இவங்களோட பேரா 110 படங்கள் பண்ணுது. இதுக்கு நடுவுல 65ல ஒரே வருஷத்துல பிரேம் நசீர் கதாநாயகனா நடிச்சு 39 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு படம். அப்ப இதே தொழிலாட்டம் அலையா நீ? மட்டும் இல்லாம இந்த 724 படங்கள்ல 31 படங்கள்ல டபுள் ரோலும் 3 படங்கள்ல ட்ரிபிள் ரோலையும் நடிச்சிருக்காரு. கின்னஸ் ரெக்கார்ட் படிச்ச பிரபலங்கள்ல நம்ம பார்க்க போற அடுத்த நபர் டைரக்டர் திருமுருகன். தமிழ்நாட்டுல மெட்டிஒலி சீரியலை பத்தி தெரியாத 90s கிட்ஸே இருக்க மாட்டாங்க. அதோட டைரக்டர் தான் திருமுருகன். மெட்டிஒலி முடிஞ்ச அப்புறம் இவர் எம்டன் மகன் முனியாண்டின்னு 2 படங்கள் எடுத்து அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு பின்னாடி திரும்பவும் டிவி பக்கம் போய் பண்ணின சீரியல் தான் நாதஸ்வரம். தமிழ்ல 1000 எபிசோடுகளை கடந்து சக்சஸ்ஃபுல்லா போன முதல் சீரியல் கூட இதுதான். சரி, திருமுருகன் எப்படி இந்த கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சாருன்னு இப்ப பார்க்கலாம். நாதஸ்வரம் சீரியலோட 1000வது எபிசோட ஏதாவது புதுசா பண்ணணும்னு பிளான் பண்ணி இது வரைக்கும் யாருமே எடுக்காத ஒரு ரிஸ்க் எடுத்தாரு திருமுருகன். 1000வது எபிசோட் முழுக்க சிங்கிள் டேக்ல அதுவும் லைவா டெலிகாஸ்ட் பண்ண முடிவு பண்ணாரு. எக்கச்சக்கமான எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ரிஹர்சல்ஸ் எல்லாம் போய் 2014 மார்ச் 5ஆம் தேதி காரைக்குடியில இருந்து நைட் 7:35க்கு சன் டிவில லைவா டெலிகாஸ்ட் ஆச்சு. 23 நிமிஷம் 25 செகண்ட்ஸ் பிளான் பண்ண மாதிரி சிங்கிள் டேக் லைவா எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சு. வேற லெவல்ல இல்ல. இதுல இன்னும் சிறப்பு என்னன்னா சிங்கிள் டேக்ல நிறைய படங்கள் கூட வந்திருக்கு. அதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா தப்பு பண்ணா முதல்ல இருந்து எடுத்துக்கலாம். ஆனா இது சிங்கிள் டேக்கோட லைவா வேற டெலிகாஸ்ட் ஆகுது. லைவ் ரெக்கார்டிங்கும் தப்பு பண்ணா மொத்தமும் சொதப்பிடும். எல்லா ஆர்டிஸ்டும் பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணி உலகத்திலேயே யாருமே பண்ணாத சாதனையை பண்ணி கின்னஸ்ல இடம் பிடிச்சாரு. நம்மலாம் பார்க்கலையே. தப்பான நேரத்துல வந்துட்டனோ. அரே அதான் வந்துட்டேனே. லைவாவே பிஜிஎம் எஸ்எஃப்எக்ஸ் கூட போட்டிருப்பாங்க. இந்த எபிசோடோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது சிங்கிள் ஷாட்ல லைவா உங்கள் சன் டிவி ஒளிபரப்பு செய்ய போகுது. லைவானா நேரடி ஒளிபரப்பா. உலக அளவுல இது முதல் முயற்சி. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ப்ரொடியூசர் கிரிதரிலால் நாக்பால். 24 மணி நேரத்துல ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் பிலிமை எடுத்ததுக்காக இவர் கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்காரு. 1999ல தமிழ்ல வந்து சுயம்பரம் தான் இந்த படம். 1 மாசம் 6 மாசம் ஏன் வருஷக்கணக்குல கூட படம் எடுக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இவர் கண்ட கனவா ஒரே நாள்ல அதாவது 23 மணி நேரம் 58 நிமிஷத்துல 14 முன்னணி டைரக்டர்ஸ் 19 சினிமாட்டோகிராஃபர்ஸ் 30 பிரபல நடிகர்களை வச்சு இது சாதனையை படைச்சாரு நாக்பால். கிரிதரிலால் நாக்பால் எழுதின ஸ்டோரிய சுந்தர் சி, பி வாசு, கே எஸ் ரவிக்குமார், சுந்தர்ராஜன் மாதிரி டைரக்டர்ஸ் வச்சு வேற இடங்கள்ல ஒரே நேரத்துல காலையில ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஸ்பாட் எடிட் பண்ணி தேவா, எஸ் ஏ ராஜ்குமார், சிற்பி, வித்யாசாகர் மாதிரி பாப்புலரான மியூசிக் டைரக்டர்ஸ் வச்சு ஒரே நாள்ல சாங்ஸ் பிஜிஎம் எல்லாம் கம்போஸ் பண்ணி பெர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன்ல ஒரே நாள்ல இந்த படத்தோட ஃபுல் மேக்கிங்கையும் முடிச்சாங்க. இந்த படத்தோட சுவாரஸ்யமான மேக்கிங்க நம்ம சேனல்ல முன்னாடியே வீடியோவா போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. ஆனா இது இப்போ டிவில ஜாலியா பார்ப்போம். நல்லா இருக்கு. கின்னஸ் வாங்கின பிரபலங்கள்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லெஜெண்டரி சுஷீலாமா. அதிகப்படியான இந்தியன் லாங்குவேஜஸ் அதாவது 12 மொழிகள்ல 17,695 சோலோ டுயட் பாடல்கள் பாடினதுக்காக தான் இவங்களை கின்னஸ் ரெக்கார்டு அங்கீகரிச்சாங்க. 1951ல சண்டிராணில ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அதிக பாடல்களை அதுவும் தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், சிங்களம், பெங்காலி, பஞ்சாபி, துளு, படுகா, ஒரியான்னு வேற மொழிகள்ல பாடின ஒரே பாடகி சுசீலா தான்.
இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற பிரபலம் நம்ம எல்லாரோட ஃபேவரட் இசை புயல் ஏஆர் ரஹ்மான். பிலிம் ஃபேர்ல தொடங்கி ஆஸ்கர் வரைக்கும் உலகத்தோட எல்லா மூலைகள்ல இருக்கிற எல்லா அவார்டுகளையும் எக்கச்சக்கமா வாங்கி குவிச்சிருக்கிற ஏஆர் ரஹ்மான் கின்னஸை எப்படி வாங்கினாருன்னு கெஸ் பண்ண முடியுதா? 1997 ஏஆர் ரஹ்மான் ரிலீஸ் பண்ண இண்டிபெண்டன்ட் ஆல்பம் வந்தே மாதரம். இதை கேட்காத இந்திய மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சாங் தான் உலகத்திலேயே அதிக மொழிகள்ல பாடப்பட்ட பாடல். 265 மொழிகள்ல ஹைதராபாத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த பாடலை பாடினாரு. இதோட ஒரிஜினல் கம்போசர்ங்கிற பேர்ல ஏஆர் ரஹ்மானோட பேர் கின்னஸ் புக்ல போட்டு ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. அதிக படங்கள்ல நடிச்சதுக்காக மனோரமா பேர் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. ஆனா மனோரமா இப்போ நம்மளோட இல்ல. ஆனா இப்போ உயிரோட இருக்கிற ஒரு நடிகர் அதிக படங்கள்ல நடிச்ச நடிகருக்காக கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்காரு. நடிகர் பிரம்மானந்தம் இன்னைக்கு வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு வாழும் நடிகருக்கான புகழ் பெற்றவர்னு கின்னஸ்ல சாதனை படைச்சிருக்காரு. தெலுங்கு, தமிழ், கன்னடம், ஹிந்தின்னு இவர் மோஸ்டா காமெடி ரோல்ஸ்ல நடிச்சிருக்காரு. இதெல்லாம் வேற லெவல் காமெடி. ஆனா அவர் தெலுங்குல அதிகமாக நடிச்சிருக்காரு, தமிழ் அதிகமாக இல்லை. ஆமஸ் ரூம் இல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது ரூம் ஒரே ஹைட்ல தான் இருக்கும். ஆனா அதோட இன்டீரியர் டிசைன் படி ஒரு மூலையில நம்ம நிக்கும் போது உயரமாகவும் இன்னொரு மூலையில குள்ளமாகவும் தெரியற மாதிரி நம்ம கண்களை ஏமாத்துற ஒரு வித்தையா இருக்கும். இது முதல் முறையா கலா மாஸ்டர் அவங்களோட மாநாட மயிலாட ஷோல இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டு அதுல 4 ஆர்டிஸ்ட பெர்ஃபார்ம் பண்ண வச்சு கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேர்ல்ட்ல எந்த ரியாலிட்டி ஷோலயும் அட்டம் பண்ணாத விஷயம் இது. எந்த விஎஃப்எக்ஸும் இல்லாம சிங்கிள் கேமரால ஒரே ஷாட்ல ஷூட் பண்ணிருக்காங்க. மாநாட மயிலாட 1-2 அவ்வளவுதான் பாத்துருந்தோம். இது ரெக்கார்ட் பண்றப்ப நம்ம தான் பாக்குறது. மாநாட மயிலாட ஷோவோட 10வது சீசன்ல ஒளிபரப்பான இந்த எபிசோட வெரிஃபை பண்ண கின்னஸ் டீம்ல இருந்து டைரக்டா ஏவிஎம் ஸ்டுடியோஸ்ல வந்து பார்த்து இதை ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல யாரோட கின்னஸ் ரெக்கார்டு உங்களை வியக்க வச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த 2024ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சினிமா டிக்கெட் சேனல்ல வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னதையுமே நான் வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் தான் போடுங்கிட்டு வந்து எதிர்பார்த்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி சிலதெல்லாம் நான் கெஸ் பண்ணியிருந்தேன். எப்படி எஸ்பிபி, ரஹ்மான் ஆல்ரெடி இருப்பான்னு தெரிஞ்சது. வேறு பிசிசிலாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வச்சுருந்தேன், பட் இருப்பாங்க, கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருப்பாங்களாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணலை. பட் அதுவும் இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் எதிர்பார்த்தது தான். ஆனால் வந்து அந்த 265 லாங்குவேஜில் போட்டிருக்காங்க, இதில் பாடியிருக்காங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஸ்கர் அது கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ரஹ்மான் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வாங்கியிருக்காங்கிறது தெரியும். ஆனால் இந்த பாட்டுக்காக வாங்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த பிரேம் நசீர் அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் வேறு லாங்குவேஜில் நடிச்சிருக்காரு. நம்ம இப்போ தான் ரீசெண்டாக தான் எல்லா லாங்குவேஜ் மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் மலையாளத்தில் நிறையா நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து மனோரமா, ஆட்சி மனோரமா. அது வந்து முன்னாடியே தெரியும். ஏன்னா எப்போவோ வந்து 1000 படம் நடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நிறையா இது தமிழ்நாடு அரசுல வந்து நிறைய விருது கொடுத்தெல்லாம் நிறையா அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் வாங்கினாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் 750 படம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக எனக்கு அது நான் நம்பவே இல்லை. என்னால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1000 படம் நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி விருது வாங்கினது, அவார்டு கொடுத்தது, நிறையா அதெல்லாம் போய் இது இன்டர்வியூஸ் நடந்துச்சு, நிறைய பரிசளிப்புலாம் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அது ப்ரிடிக்டபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் அதுக்கப்புறம் 750 படம் நடிச்சிருக்காங்க, 1700 படம் நடிச்சிருக்காங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட். அதே மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் நிறையா பாடியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட 40, நான் முன்னாடி ஒரு டைம் பார்க்கும்போது 40,000 45,000 பாடல் பாடியிருக்காருன்னு தெரியும். ஆனால் இந்த ஒரே நாளில் 27 பாட்டு பாடினது, 16 பாட்டு தமிழில் பாடினது, வேறு லாங்குவேஜில் ஒரே நாள் இவ்வளோ இதில் போனதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கல. அதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. இந்த வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் சுயம்பரம் மூவி முன்னாடியே தெரியும். ஏன்னா நம்ம 96ல் டிவியில் எப்போ போட்டாலும் 24 மணி நேரத்துக்குள்ள எடுத்து கின்னஸ் சாதனை படைத்தவர்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து தெரிஞ்சது தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதில் எந்தெந்த இத்தனை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நம்ம ஆரேஞ்ச் பண்ணி நிறைய பார்த்தது கிடையாது. இந்த வீடியோவில் வந்து ஸோ நிறைய டேரக்டர்ஸ் வந்து தனித்தனியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வந்து இந்த மாதிரிலாம் மாற்றி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி அது தெரியல, அந்தளவுக்குலாம் நமக்கு வெளிச்சம் இல்லை, இப்போ தான் தெரிஞ்சது. ஓகே, வேறு எதுவும் ப்ரிடிக்டபிள் அப்படின்னா இவர் அந்த தெலுங்கு காமெடி ஆக்டர், அவர் வந்து நான் எதிர்பார்க்கல. அவர் தமிழில் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. இதில் நிறைய தெலுங்குல தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். பட் அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் அது வந்து அந்த விருது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. வேறு எல்லாமே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு, தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வீடியோ நல்லா என்ஜாயபுளாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ. பாய்.
என்னோடய வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை.